ஓம் நம சித்தேபியக. ஓம் நம சித்தேபியக. ஓம் நம சித்தேபியக. ஓம் ஜெய 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 நமோஸ்து நமோஸ்து நமோஸ்து. நமோ அரிஹந்தானம், நமோ சித்தானம், நமோ ஆயர்யாணம், நமோ உவஜ்ஜாயாணம், நமோ லோயே சவ்வசாகுணம். ஓம்காரம் பிந்து சம்யுக்தம் நித்யம் தியாயந்தி யோகினக காமதம் மோட்சதம் சைவ ஓம்காராய நமோ நமக. அவிரல சப்த கணௌக்க பிரக்ஷாலித சகலபூதல கலங்கா முனிபிகிருபாசித தீர்த்தாக சரஸ்வதி ஹரத்து நோ துரிதான் அஜ்ஞானதிமுராந்தானாம் ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுரோன்மீலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीपरमगुरवे नमः. परम्पराचार्यगुरवे नमः. सकलकलुषविध्वंसकं श्रेयसां परिवर्धकं धर्मसम्बन्धकं भव्यजीवमनप्रतिबोधकारकम् इदं शास्त्रं श्री आदिपुराणं नामधेयम्. अस्य मूलग्रन्थकर्तारः सर्वज्ञदेवाः तदुत्तरग्रन्थकर्तारः श्रीगणधरदेवाः प्रतिगणधरदेवाः तेषां वचनानुसारमासाद्य श्रीजनसेन आचार्येण विरचितं श्रोतारः सावधानतया शृण्वन्तु. मङ्गलं भगवान् वीरो मङ्गलं गौतमोऽग्नि मङ्गलं कुन्दकुन्दाभ्यो जैनधर्मोऽस्तु मङ्गलं. सर्वमङ्गलमाङ्गल्यं सर्वकल्याणकारकं प्रधानं सर्वधर्माणां जैनं जयतु शासनं. जैनं जयतु शासனம். ஜைனம் ஜெயத்து சாசனம். அனைவருக்கும் நன்றி. நாம் சென்ற பதிவில் 105 வரிகள் வரைக்கும் முடிச்சிருந்தோம் 25வது பருவத்தில். இந்த வரிகள் கணக்கு நான் சொல்ல ஆரம்பித்தது சிம்மச்சந்திரன் அண்ணனால தான். எனக்கு இன்னைக்கு அவர் இல்லைன்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் வரி சொன்னீங்கன்னா நான் அப்படியே வரிசையாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோமா, நீங்கள் சொல்கிறது எத்தனை வரி படிச்சிங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும்னு சொன்னார். அதிலிருந்து ஆரம்பித்தேன் நான் இந்த வரிகள் சொல்ல. இன்னைக்கு அதை சொல்லும்போது அவரோட இழப்பு என்னை ரொம்ப பாதிக்குது. எல்லா நேரத்துலையும் நல்ல ஒரு ரிவ்யூ கொடுப்பாரு. அந்த ஆத்மா நல்ல கதியை அடைஞ்சிருக்கும்னு கட்டாயமா நம்புறேன் நான். நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்வயம் ஜோதிரஜோ ஜன்மா பிரம்மயோனிரயோ நிஜக மோகாரி விஜயீ ஜேதா தர்மசக்ரி தயாத்வஜக பிரசாந்தாரீரனந்தாத்மா யோகி யோகீஸ்வரார்ச்சிதः. ஒரு நிமிஷம். ब्रह्मविद् ब्रह्म तत्त्वज्ञो ब्रह्मोऽद्या विद्यतीश्वरः शुद्धो बुद्धः प्रबुद्धात्मा सिद्धार्थः सिद्ध शासनः सिद्धि सिद्धान्त विद्येयः सिद्धि साध्यो जगद्वितः सहिष्णुरच्युतोऽनन्तः प्रभव विष्णुर्भवोद्भवः प्रभुष्णुरजो रजरोज्जर्जो ब्राजिष्णुर्धीश्वरो व्ययः विभावसुरसम्भूष्णुः स्वयंभूष्णुः पुरातनः परमात्मा परं ज्योति त्रिजगत् परमेश्वरः इति ஸ்ரீமதாதீஸ்வரம். அதாவது சௌதர்மன் முதல்ல ஒவ்வொரு நாமதேயம் சொல்லும் போது இதனால உங்களுக்கு இந்த நாமதேயம், இதனால இந்த நாமதேயம் சொல்லி கொஞ்சம் துதிகள்லாம் பாடிட்டு
அப்புறம் இப்படிலாம் விளக்கின்னு போனா இதுக்கு ஒரு முடிவே இல்லை, உங்களுக்கு அத்தனை நான் இது இருக்கு, அவ்வளோ விவரமா சொல்ல முடியாது, நான் வெறும் 1008 நாமாவளி மட்டும் சொல்றேன்னு சொல்லி துதிக்கிறேன், விளக்கி விளக்கி சொல்லணும்னா முடிவு அதுக்கு ஒரு எல்லையே இருக்காதுன்னு சொல்லிட்டாரு இல்லையா. சொல்லிட்டு அவர் நாமதேயம் மட்டும் சொல்றாரு. ஒரு வரியில 5-6 நாமதேயம், சம்டைம்ஸ் 8 கூட சொல்றாரு. இதெல்லாம் வெறும் நாமதேயம் தான். இதுக்கு ஒரு பன்னாலால்னு சாஸ்திரியார், பன்னாலால் சாஸ்திரியார்னு டீக்கா எழுதியிருக்கிறாரு. அவர் தான் இந்த ஒரு நாமதேயத்துக்கும் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால ஒரு வரியுமே ஒரு பக்கத்துக்கு போகுது விளக்கம். அதனால ரொம்ப 50 வரி அப்படிலாம் படிக்க முடியறது இல்லை. போன வகுப்புல 55 நாமதேயம் தான் படிக்க முடிஞ்சுது. இன்னைக்கு எவ்வளவு படிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். தாங்கள் தானாகவே, அதாவது சுயமாகவே பிரகாசமாக இருக்கிறீர்கள். எனவே ஸ்வயம் ஜோதி என்று அழைக்கப்படுகிறீர்கள். ஸ்வயம் ஜோதி, இது 56வது நாமதேயம். பிறவியில் உற்பத்தியாக போவதில்லை, எனவே அஜஹ என்று அழைக்கிறார். அஜ, இதுதான் ஸ்ரீபுராணத்துல ஒரு கதை வரும். அஜனா முளைக்காத நெல் அரிசின்னு அர்த்தம். ஒரு இதுல இந்த பொறி அந்த மாதிரி வரும், பொறின்ற அர்த்தம் வரும். முளைக்கிற திறன் இல்லாது. அஜனா ஆடுன்ற அர்த்தத்துல வரும். ஸ்ரீபுராணத்துல அந்த அரசன் பேர் சரியா ஞாபகம் இல்லை. அந்த அரசனுக்கு துர்புத்தி சொல்லி அவங்க மந்திரி வந்து ஆடுதான் பலி கொடுத்தாதான், யாகத்துல பலி கொடுத்தாதான் உனக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லி அப்படிதான் அந்த யாகத்துல பலி கொடுக்கிற பழக்கம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அஜ அப்படின்னா இனிமேல் பறக்க ஜான ஜன்மம், அஜன ஜன்மம் கிடையாது, இனிமேல் பறக்க போவதில்லை. அந்த அஜன்றது அந்த பொறி, அதான் அதுக்கு முளைக்கிற திறன் கிடையாது. அதனாலதான் அதை ஆகுதியா பண்ணாங்க. பிற்காலத்துல இந்த மாதிரி மாத்திட்டாங்க, அஜனா ஆடுன்ற மாதிரி மாத்திட்டாங்க. நம்ம ஸ்ரீபுராணத்துல வரும். பிறவியல் உற்பத்தி ஆக போவதில்லை, எனவே அஜ என்று அழைக்கிறார்கள். 57வது பேரு, ஜென்மம் இல்லாதவராக இருக்கிறீர்கள். அதாவது பிறவியே கிடையாது. ஏறக்குறைய அதுவும் பிறவியில உற்பத்தி ஆக போதில்லைன்றதும் ஒண்ணுதான். பிறவி ஜென்மம் ஒவ்வொரு பேரும் வித்தியாசமா நிறைய விஷயங்கள் அதே அர்த்தத்துல வரும், ஆனா வித்தியாசமான பேரா இருக்கும். பிறவி இன்மேல் இல்லாதவரா இருக்கிறீங்க, அதனால அஜன்மா. அஜன்மா, ஜன்மா அஜன்மா. ஜன்மான்றது பிறவி, அஜன்மானா பிறவி கிடையாது. அஜன்னாலும் அப்படிதான், பிறவியில இனிமேல் ஜனிக்க போறது இல்லை நீங்க, அதனால அது அஜ. அஜன்றது 57வது நாமதேயம், அஜன்மான்றது 58வது. தாங்கள் பிரம்ம, அதாவது வேதம், 12 அங்க சாஸ்திரம் உற்பத்திக்கு காரணமா இருக்கிறீங்க. பிரம்மம்ன்றது வேதம். நாமளே நம்ம ஆண்மனே வேதம் தான், அதனாலதான் பிரம்மாஸ்மி. பிரம்மம் அப்படின்றது 12 அங்க சாஸ்திரத்தை குறிக்குது. அந்த அங்க சாஸ்திரத்தோட உற்பத்திக்கே 12 அங்கம். அதை துவாதசாங்கம் ஜனவாணிக்கு சொல்றோம்ல நம்ம, அதான் அந்த 12 அங்கம். அந்த அங்கத்தோட உற்பத்தி காரணமா இருக்கிறீங்க, அதனால பிரம்ம ஜோதி அப்படின்றாங்க. 59வது பேர், பிரம்ம ஜோதி என்று அழைக்கிறார்கள். 84 லட்சம் யோனிகளில் உற்பத்தியாகாமல் இருக்கிறார். மொத்தம் யோனிகள் எவ்வளவு பிறவிக்கு காரணமானது? 84 லட்சம் யோனி. அதுல அவர் உற்பத்தி ஆகாம இருக்கிறதால அயோ நிஜ என்று அழைக்கப்படுகிறீர்கள். அதாவது யோனி ஜ அப்படின்னா யோனியில் பிறக்கிறது, ஜன்மா எடுக்கிறதுன்னு அர்த்தம். அயோனி ஜ அப்படின்னா யோனியில பிறக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அயோனிஜ அப்படின்னு பேர். 60, இது 60வது பேர். மோக வடிவ எதிரியை வெற்றி கொண்டிருக்கிறீர்கள், எனவே மோகாரி விஜயி என்று அழைக்கிறார்கள். 61வது பேர். எப்பொழுதும் அனைத்தையும் விட சிறந்த வடிவில் அமைந்திருப்பதால் ஜீதே என்று அழைக்கிறார்கள். ஜீதேன்னு வெற்றி, பெரிய வெற்றியாளர் இல்ல, அதான் சிறந்தது, எல்லாத்தோட சிறந்த வடிவத்தில் இருக்கிறதால ஜீதே என்று அழைக்கப்படுகிறீர்கள். தாங்கள் தர்ம சக்கரத்தை இயக்குகிறீர்கள், அதாவது அறத்தின் வழியை உலகத்தில் நிலைநிறுத்தி இருக்கிறீர்கள். அந்த அந்த தர்ம சக்கரத்தை இயக்குறதுன்னா என்ன, அறத்தை வந்து உலகத்துல நிலைநிறுத்தி இருக்கிறார் அப்படின்றதால உங்களுக்கு தர்ம சக்கரி என்ற பெயரிட்டு அழைக்கிறார்கள். தர்ம சக்கரி, இது 63வது பெயர். கருணையே தங்கள் கொடியாக இருக்கிறது. தங்களோட துவஜம் என்னன்னா கருணை தான் தங்களோட கொடி, துவஜமா இருக்குது. அதனால தயா துவஜ என்று அழைக்கப்படுகிறீர்கள். கருணை கொடிய அப்படின்னு சொல்றாங்க. 64வது நாமதேயம். தங்களுடைய மொத்த கர்ம வடிவ எதிரிகள் அமைதி அடைந்து விட்டார்கள், எனவே தாங்கள் பிரசாந்தாரி
பிரசாந்தமாயிட்டாங்க. அரின்றது எதிரி. எதிரியை வந்து பிரசாந்தமாயிட்டாங்கன்னா அமைதி ஆயிட்டாங்க. எல்லா எதிரிகளும் கர்ம வடிவ எதிரிகள் எல்லாம் அமைதி அடைஞ்சிட்டாங்க. அதாவது அழிச்சிட்டாரு. அதனால பிரசாந்தாரி அப்படின்னு பேரு. 65வது நாமதேயம். தங்களுடைய ஆத்மாவின் முடிவை, அதாவது எல்லை, ஆத்மாவோட எல்லையை யாராலும் கண்டறிய முடியாது. எனவே தாங்கள் அனந்தாத்மாம் ஆக இருக்கிறீர்கள். அனந்தாத்மா, அனந்த எல்லையே இல்லாதவர். அமித்த, அனந்த அப்படின்றதெல்லாம் எல்லை இல்லாதது குறிக்கிறது, எண்ணிக்கையற்றது அதெல்லாம். அனந்தாத்மா, அதனால அவரோட ஆத்மாவோட முடிவை கண்டுபிடிக்க முடியாததால அனந்தாத்மான்றாங்க. 66வது பெயர். தாங்கள் யோக, அதாவது கேவல ஞானம் முதலிய அபூர்வ அர்த்தங்களை அடைந்திருக்கிறீர்கள், அல்லது தியானத்துடன் கூடியவராக இருக்கிறீர்கள், அல்லது மோட்சத்தை அடைவதற்கான உபாயம் அடங்கிய சமயக் தர்சனம் முதலிய உபாயங்களால் அழகுடன் விளங்குகிறீர்கள். எனவே யோகி என்று கூறுகிறார்கள். அதாவது யோகமா இருக்க, யோக வடிவா இருக்கிறாரு, கேவல ஞானம்ன்ற விஷயத்தை அடைஞ்சிருக்கிறாரு. மிக அபூர்வமான விஷயம் இல்லையா அது. தியானத்துடன் கூடியவராக இருக்கிறார், அதனால யோகி அப்படின்றாங்க. 67வது நாமதேயம். யோகிகள், அதாவது முனிவர்கள் அதீஸ்வரரான தங்களுக்கு பூஜை செய்கிறார்கள். எனவே யோகீஸ்வரார்ச்சி அர்ச்சித, யோகீஸ்வரார்ச்சித, யோகீஸ்வரர்களால் அர்ச்சிக்கப்பட்டவராக இருக்கிறீர்கள்ன்ற அர்த்தத்துல யோகீஸ்வரார்ச்சித அப்படின்ற அப்படி சொல்றாங்க. அப்படின்னா 68வது பேரு. பிரம்ம, அதாவது தூய ஆத்மஸ்வரூபத்தை அறிந்திருக்கிறீர்கள். அதனால பிரம்ம வித்து, வித்துன்ற வார்த்தை சொல்லும்போது அதுல அந்த வித்தையில தேர்னவங்கன்னு அர்த்தம். இவருக்கு அந்த பிரம்மத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கிறாரு, அதனால பிரம்ம வித்துன்னு அழைக்கிறாங்க. 69வது நாமதேயம். பிரம்மச்சரியம் அல்லது ஆத்மா வடிவ தத்துவத்தின் ரகசியத்தை அறிந்தவராக இருக்கிறீர்கள். எனவே பிரம்ம தத்துவஜ்ஞா அப்படின்றது அறிஞர்னு அர்த்தம். பிரம்ம தத்துவத்தை அறிஞவர், அதனால பிரம்ம தத்துவஜ்ஞா என்று அழைக்கப்படுகிறீர்கள். இது 70வது நாமதேயம். முந்தைய பிரம்மாக்களின் மூலமாக கூறப்பட்ட அனைத்து தத்துவங்கள் அல்லது கேவல ஞான வடிவ ஆத்ம வித்யாவை அறிந்திருக்கிறீர்கள். எனவே பிரம்மோத்யாவித், பிரம்ம வித்யாவித்து, அந்த அந்த வித்தைகள்லாம் நல்லா தேறி இருக்கிறீங்க. அதனால பிரம்மோத்யாவித்து 71வது நாமதேயம் என்று கூறுகிறார்கள். மோட்சம் அடைவதற்காக முயற்சி செய்யக்கூடிய சையமி முனிவர்களின் தலைவராக இருக்கிறீர்கள். ரொம்ப சையமத்தை கடைபிடிக்கிற முனிவர்கள். சையமம்னா அடக்கம் இல்லையா, 3 அடக்கமும் அதை கடைபிடிக்கிற முனிவராக இருக்கிறீங்க. எனவே யதீஸ்வரர், அதாவது யதிகளுக்கு ஈஸ்வரரா இருக்கிறதால யதீஸ்வரர். 72வது நாமதேயம். தாங்கள் ராகம், துவேஷம் முதலிய பாவங்களான கர்மமல களங்கங்கள் இல்லாமல் இருக்கின்ற காரணத்தால் சுத்த எனப்படுகிறீர்கள். சுத்தன்றதும் ஒரு நாமதேயம் தான். சுத்தன்றது ராகத்வேஷன்ற கர்ம களங்கங்கள்லாம் இல்லாம இருக்கிறதால சுத்த அப்படின்றாங்க. உலகில் உள்ள அனைத்து பொருள்களையும், அதாவது சம்சாரத்துல இருக்கிற அனைத்து பொருள்களையும் அறியக்கூடிய கேவலஞான வடிவ புத்தியுடன் சேர்ந்திருக்கும் காரணத்தால் புத்த என்று அழைக்கப்படுகிறது. அந்த கேவல ஞான புத்தியோட இருக்கிறதால புத்த என்று அழைக்கப்படுகிறீர்கள். 74வது பேரு. தங்களுடைய ஆத்மா எப்போதும் சுத்த ஞானத்தால் பிரகாசமாக எரியும் விளக்கின் தீயாக இருக்கிறது. எனவே தாங்கள் பிரபுத்தாத்மா, பிரபுத்தாத்மா அப்படியே பளிச்சுன்னு பிரகாசமா இருக்குது இல்ல, அந்த மாதிரி ஆத்மா பிரபுத்தாத்மா என்று அழைக்கப்படுகிறீர்கள். 75வது பேரு. தங்களுடைய எல்லா குறிக்கோள்களும் நிறைவேறிவிட்டன அல்லது வெகு விரைவில் மோட்ச நிலையை அடையக்கூடியவராக இருக்கிறீர்கள். எனவே தாங்கள் சித்தார்த்த என்று அழைக்கப்படுகிறீர்கள். சித்தார்த்தன்றதுக்கு அர்த்தம் பாருங்க, நம்ம பேர்லாம் சித்தார்த்தன் சித்தார்த்தன் எவ்வளவு பேர் வச்சிருக்கிறோம் நம்ம யாருக்காவது. அதுக்கு அர்த்தம் பார்த்தீங்களா, வெகு விரைவில் மோட்சம் அடையக்கூடியவராக இருக்கிறதால சித்தார்த்த, அந்த அர்த்தம் சித்தார்த்த அப்படின்றது. அதுக்கப்புறம் தங்களுடைய சாசனம் சித்த, அதாவது பிரசித்தமாக்கி விட்டது. சித்தமாகி விட்டதுன்னா வெற்றி அடைந்து விட்டது. தங்களோட சாசனம் வெற்றி பெற்று விட்டது. அதாவது நீங்க காட்டின மோட்ச மார்க்கம் வந்து சரியான வழியா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, வெற்றி அடைஞ்சிச்சு, அதான் பிரசித்தமா ஆகிடுச்சு அது. எனவே தாங்கள் சித்த சாசன என்று அழைக்கப்படுகிறது. சாசனம் அவருக்கு கொண்டு வந்த கட்டளை, அது என்ன, வெற்றி அடைஞ்சிச்சு, அதனால சித்த சாசன அப்படின்னு அவருக்கு பேரு. இது 77வது பேரு. தாங்கள்
தங்களுடைய அனந்த குணங்களை அடைந்து விட்டீர்கள் அல்லது வெகு சீக்கிரத்திலேயே மோட்ச நிலையை அடையக்கூடியவராக இருக்கிறீர்கள். எனவே சித்த என்று அழைக்கப்படுகிறீர்கள். சித்தன்றதுக்கும் சீக்கிரம் மோட்சத்தை அடைய கூடியவங்க, சித்தார்த்தன்றதுக்கும் சீக்கிரம் மோட்சத்தை அடைய கூடியவங்கன்னு சொன்னாங்க. சித்தன்றதும் அதே மோட்சத்தை அடையக்கூடிய, அதையே அந்த சீக்கிரமே மோட்சத்தை அடையக்கூடியவர்ன்றதுக்கு எத்தனை பேர் வருது பாருங்க. சித்தார்த்த, சித்த எல்லாம். சித்தார்த்த தான் சித்தார்த்த என்று அழைக்கப்படுகிறது. இது 78வது பேர். தாங்கள் 12 அங்க வடிவ சித்தாந்தத்தை அறிந்தவராக இருக்கிறீர்கள். எனவே சித்தாந்த வித்து, பார்த்தீங்களா, இந்த வித்துன்றது அந்த வித்தையில தேர்னவங்க. 12 அங்கன்ற வித்தை அவருக்கு கை வந்த கலையா இருக்குது. அதனால சித்தாந்த வித்து அப்படின்னு பேரு. 79வது பேர் இது நாமதேயம். எல்லா மக்களும் தங்களை தியானிக்கிறார்கள். எனவே தாங்கள் தேய அப்படின்னா தியானிக்கக்கூடிய சப்ஜெக்ட். அதாவது தியானம் அப்படின்றது தியானம் செய்யுது. தேய அப்படின்னா எதை பத்தி தியானம் பண்ணுமோ அதுக்கு பேரு தேய. எல்லாருக்குமே உங்களை பத்தி தான் தியானம் பண்றாங்க. அதனால நீங்களே உங்களே தேயன்னு அழைக்கிறாங்க. தியானம் செய்ய தகுதியான ஒரு அம்சம். அதனால நீங்களே தேய அப்படின்னு அழைக்கிறாங்க. 80வது பேர். தங்களுடைய அனைத்து சாத்தியங்கள், அதாவது செய்வதற்கு தகுந்த காரியங்கள் வெற்றி அடைந்து விட்டன. எனவே தாங்கள் சித்த சாத்திய என்று அழைக்கப்படுகிறீர்கள். சாத்தியங்கள்ன்றது நம்ம எதை சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு செய்யக்கூடிய வேலைகளை சாத்தியம்னு சொல்லுவாங்க. அவரு அந்த சாத்தியத்துல வெற்றி அடைஞ்சிட்டாரு. அதனால சித்த சாத்திய என்று அழைக்கப்படுகிறார். 81வது நாமதேயம். தாங்கள் உலகின் அனைத்து உயிரினங்களுக்கும் நன்மை செய்பவராக இருக்கிறீர்கள். எனவே ஜகத்தித என்று அழைக்கப்படுகிறார்கள். ஜகத்தித அப்படின்றது உலகத்துல இருக்கிற எல்லா உயிருக்கும் நன்மை செய்பவர் அப்படின்னு அர்த்தம். இது 82வது பெயர். சகிப்புத்தன்மை உள்ளவர், அதாவது க்ஷமா குணத்தின் கருவூலமாக இருக்கிறீர்கள். க்ஷமான்றது பொறுமை, மன்னிப்பு. நம்ம ரொம்ப க்ஷமான்ற வார்த்தையை நிறைய ஆண்டுன்னு வரோம் நம்ம. அதனோட பொருள் பொறுமை, இல்லைன்னா மன்னிக்கிற தன்மை. இதுதான் க்ஷமா அதனால நீங்க க்ஷமா குணத்தின் கருவூலமாக இருக்கிறீர்கள். எனவே சகிஷ்ணு என்று கூறு. சகித்து கொள்றதுல அவர் அவ்வளவு தீவிரமானவரா இருக்கிறாரு. அதனால சகிஷ்ணு என்று கூறுகிறார்கள். 83வது பெயர். ஞானம் முதலிய குணங்களில் இருந்து எப்பொழுதும் விடுபடுவதில்லை. எனவே அச்சுத என்று கூறுகிறார்கள். சுத அப்படின்னா விட்டுறது. அச்சுத்தனை விடுறதே கிடையாது. எதை விடுறது கிடையாது? ஞானம் முதலிய குணங்களை விடுறதே கிடையாது. அதனால அச்சுத அப்படின்னு சொல்றாங்க. 84வது பெயர் இது. விநாசம் என்று இருக்கிறீர்கள். எனவே அனந்த என்று அழைக்கிறார்கள். நாசமே கிடையாது உங்களுக்கு. அதனால அனந்த, எல்லையே இல்லை, அந்தமே இல்லை உங்களுக்கு. அதனால அனந்தன்னு அழைக்கிறாங்க. 85வது பெயர். பிரபாவசாலியாக இருக்கிறீர்கள். அதாவது வல்லமை, வலிமை, ஆற்றல், செல்வாக்கு எல்லா பிரபாவங்களும் அதுல பிரபாவசாலியாக இருக்கிறீர்கள். எனவே பிரப விஷ்ணு என்கிறார்கள். பிரப விஷ்ணு, பிரபாவத்துல விஷ்ணுவா இருக்கிறீங்க. சிறந்தவர். விஷ்ணுன்றது சிறந்தவர். நரேஷு விஷ்ணு அப்படின்னு கூட காளிதாசர் எழுதியிருப்பாரு. நரர்களில் சிறந்தவர் விஷ்ணு அப்படின்னு. பிரபா விஷ்ணு அப்படின்னா அந்த பிரபாவத்துல சிறந்தவரா இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். 86வது நாமதேயம். உலகில் தங்கள் பிறப்பு அனைவரையும் விட உயர்ந்ததாக இருந்தது. எனவே தாங்கள் பவோத்பவ, பவத்துல உத்பவ, பவம் அதுல உத்பவம், உயர்ந்த சிறந்தவராக இருக்கிறீங்க. அதனால பவோத் பவ என்று அழைக்கப்படுகிறீர்கள். இது 87வது பெயர். தாங்கள் சக்திசாலியாக இருக்கிறீர்கள். எனவே பிரபூஷ்ணு என்று அழைக்கிறீர்கள். ரொம்ப சக்தியா இருக்கிறது, பிரபூஷ்ணு அப்படி அழைக்கப்படுகிறீர்கள். 88வது பெயர். முதுமை நிலைமை இல்லாமல் இருக்கும் காரணத்தால் அஜர என்று அழைக்கப்படுகிறீர்கள். ஜரா அப்படின்னா முதுமை, அஜரானா முதுமை இல்லை, எப்பவுமே இளமையில இருக்கிற மாதிரி. அது 89வது பெயர். தாங்கள் எப்போதும் சிதைவடைவதில்லை. எனவே ஜரிய அப்படின்றது அதான் அந்த முதுமையில செதஞ்சு போய் உதிர்றது. அந்த அஜரியன அப்படியே சிதையாம இருக்கிறது. அதனால அஜரிய அப்படின்றது 90வது பெயர். எப்பவும் நீங்க சிதைவடையதில்லை, அதனால உங்களை அஜரியன்றாங்க. 90வது பெயர்.
ஞானம் முதலிய குணங்களினால் பிரகாசமானவராக இருக்கிறீர்கள். எனவே பிராஜிஷ்ணு ஆகிறீர்கள். பிராஜிஷ்ணு ஞானம் முதலியத்துல பிரகாசமா, எப்பவும் பிரகாசமா இருக்கிறதால பிராஜிஷ்ணு அப்படின்னு சொல்றாங்க. இது 91வது பெயர். கேவல ஞான வடிவ புத்தியின் ஈஸ்வரராக இருக்கிறீர்கள். எனவே தீஸ்வர என்று அழைக்கிறார். தீஹி அப்படின்னாவே புத்தின்னு தான் அர்த்தம். தீஹி அப்படின்னா புத்தி. அந்த புத்திசாலித்தனத்துக்கு அதான் கேவல ஞானம் இல்லையா, அதுக்கு ஈஸ்வரரா இருக்கிறாராம். அந்த அதனால தீஸ்வரக அப்படின்னு சொல்றாங்க. 92வது பெயர். எப்போதும் தங்களுடைய வியம், அதாவது அழிவு ஏற்படுவதில்லை. எனவே தாங்கள் அவ்விய என்று அழைக்கப்படுகிறார்கள். வியம் அப்படின்றது செலவாகிறது, அழிஞ்சு போகிறது, இல்லாம போறது. அப்படி அது அழிவே இல்லாததுக்கு அவ்வியம் அப்படின்றார். அவ்வியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாங்கள் கர்ம வடிவ விறகை எரிப்பதற்கான நெருப்புக்கு சமமானவராக இருக்கிறீர்கள், அல்லது மோக வடிவ இருளை அழிப்பதற்கான சூரியனுக்கு சமானமாக இருக்கிறீர்கள். எனவே விபாவசு என்று அழைக்கப்படுகிறீர்கள். விபாவசு அப்படின்னா கர்ம வடிவ விறகை எரிப்பதற்கான நெருப்பு, இல்லைன்னா மோக வடிவ இருளை அழிக்கிற சூரியன், அந்த அர்த்தம் விபாவசு. 94வது. தாங்கள் உலகில் மீண்டும் பிறக்கப் போவதில்லை. எனவே அசம்பூஷ்ணு என்று அழைக்கப்படுகிறீர்கள். சம்பூஷ்ணம் சம்பவம் ஆக போறது சம்பூஷ்ணு. இனிமேல் சம்பவமே ஆக போவதில்லை, இனிமேல் ஒரு பிறக்கவே போறதில்லை. அதனால அசம்பூஷ்ணு என்று அழைக்கப்படுகிறீர்கள். 95வது நாமதேயம். தாங்கள் தங்களுடைய தானே இந்த நிலைமையை அடைந்திருக்கிறீர்கள். எனவே அதாவது தானே தானே தங்களுடைய இந்த நிலைமையை நீங்களே, அதை வேற யார் மூலமா அடையல, நீங்களே அடைஞ்சிருக்கீங்க. அதனால ஸ்வயம் பூஷ்ணு, ஸ்வயம் பூஷ்ணுன்னு பேரு. ஸ்வயம்பூன்னு சொல்லுவாங்க, ஸ்வயம் பூஷ்ணுன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு வார்த்தை, பல வார்த்தைகள் இருக்குது இல்ல, அந்த பல வார்த்தைகளும் ஒரு பொருளை குறிக்கிற அந்த பல வார்த்தைகளையும் உபயோகம் பண்ணி அவருக்கு அத்தனை நாமதேயம் கொடுக்குறாங்க. ஸ்வயம் பூஷ்ணு அப்படின்றாங்க. 96வது பேரு. பிராச்சீனமாக, பிராச்சீனம்னு மிகவும் பழமையானதுன்னு அர்த்தம். பிராச்சீனமாக இருக்கிறீர்கள். பழமையானது இருக்கிறீங்கன்னா நீங்க புராணமா இருக்கிறீங்க, ரொம்ப ஆதி காலத்துல இருந்து நீங்க இருக்கிறீங்க, அந்த அர்த்தம் இல்லையா. திரவியார்த்திக நயத்தின் நோக்கில் அனாதி, அதாவது ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அப்படின்றாங்க. அனாதி சித்தராக இருக்கிறீர்கள். திரவியார்த்திக நயத்துல அனாதி சித்தராக இருக்கிறீர்கள். எனவே புராதனம் என்று அழைக்கிறார்கள். ரொம்ப புராதனம் இது அப்படின்றாங்களே, அது எகத்தாளத்துக்கு யூஸ் பண்றாங்கல்ல, ஆனா புராதனம்ன்றதுக்கு எவ்வளவு அர்த்தம் பாருங்க. ரொம்ப பிராச்சீனமானவர், ரொம்ப ஆதியும் அந்தமும் இல்லாதவர், அது மாதிரி புராதனம் அப்படின்னு அர்த்தம். தங்களுடைய ஆத்மா மிகச் சிறந்ததாக இருக்கிறது, அதாவது உத்கிருஷ்டமா இருக்குது, ரொம்ப தீவிரமா இருக்குது. எனவே தாங்கள் பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறீர்கள். வெறும் ஆத்மா இல்ல, பரமாத்மா, உத்கிருஷ்டமான ஆத்மாவை உடையவராக இருக்கிறீங்க. அதனால பரமாத்மா. இது 98வது பெயர். அதே மாதிரி உத்கிருஷ்ட ஜோதி ஸ்வரூபமா இருக்கிறீங்க, அதனால பரம் ஜோதி என்று அழைக்கப்படுகிறீர்கள். இது 99வது பெயர். 3 உலகங்களுக்கும் ஈஸ்வரராக இருக்கிறீர்கள். எனவே த்ரீ ஜகத் பரமேஸ்வர அப்படின்னு பேரு. த்ரீ ஜகத் பரமேஸ்வரர். த்ரீ ஜகத்னா 3 உலகம், அது 3த்துக்கும் பரமேஸ்வரரா இருக்கிறீங்க. 100 என்று அழைக்கப்படுகிறீர்கள். இப்படியாக ஸ்ரீமத்னு முதல் பேர் ஆரம்பிச்சு த்ரீ த்ரீ ஜகத் பரமேஸ்வர முடிய 100 பெயர்கள், இப்போ 100 பெயர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு சதம், ஒரு 100 பெயர் சொல்லிட்டாங்க. இந்த 5 வரியில ஏறக்குறைய 45 நாமதேயம் சொல்லியிருக்காங்க. 55 நாமதேயம் வரைக்கும் படிச்சோம் 105 வரியில. இப்ப இந்த 5 வரியில 45 நாமதேயம் சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்ப 100 நாமதேயம் முடிஞ்சிருக்கு. दिव्य भाषापति दिव्यः पूतवाक् पूतशासनः पूतात्मा परमज्योतिः धर्माद्याक्षोदमीश्वरः क्षीपतिर्भग भगवानर्हन् नरजाविरजाः शुचिः तीर्थकृत् केवलीशानः पूजार्गः स्नातकोमलः अनंत दीप्ति ज्ञानात्मा स्वयं बुद्ध प्रजापतिः भुक्तः शक्तो निराबाधो निष्कलो भुवनेश्वरः.
நிரஞ்சனோ ஜகஜோதி நிருக்தோக்தீதர நாமயக அச்சலஸ்திதிரக்ஷோபியக கூட்டஸ்தானுரக்ஷயக அக்ரநீர்கிராமணீர்நீதா பிரணேதா நியாயசாஸ்திரகிருத் சாஸ்தா தர்மபதிர்தர்ம்யோ தர்மாத்மா தர்மதீர்த்தகிருத். தாங்கள் திவ்ய துவனியின் பதியாக இருக்கிறீர்கள். எனவே தங்களை திவ்ய பாஷா பாரதி என்று அழைக்கிறார்கள். திவ்ய துவனி அத்தனை பாஷையிலும் யார் யார் கேட்குறாங்களோ அத்தனை பாஷையிலும் வர்றதால பாஷாபதி, எல்லா பாஷைகளுக்கும் தலைவரா இருக்கிறீங்க. அதுவும் எந்த மாதிரி பாஷைகள்? திவ்யமான தெய்வீகமான பாஷை தெய்வீகமான பாஷைகளுக்கு அதிபரா இருக்கிறீங்க. அதனால திவ்ய பாஷாபத்தின்னு சொல்றாங்க. 101வது பேரு. மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். எனவே திவ்ய என்று அழைக்கப்படும். ரொம்ப அழகு, நீங்க தெய்வீகமா இருக்கிறீங்க, அதனால திவ்யன்னு சொல்றாங்க. 102வது பெயர். தங்களுடைய வச்சனம் மிகவும் பவித்திரமானதாக இருக்கிறது. எனவே தாங்கள் பூத்தவாக் என்று பூத்தவாக் என்று அழைக்கப்படுகிறீர்கள். அதாவது வச்சனம் ரொம்ப பவித்திரமா இருக்குது. பூத்தன பவித்திரம், வாக்குன்றது வாக்கு, அவரோட வச்சனம் பூத்த வாக்கு என்று அழைக்கப்படுகிறீர்கள். 103. தங்களுடைய சாசனம் பவித்திரமாக இருப்பதால் பூத்த சாசனம் நீங்கள் ஏற்படுத்தின சாசனம், கட்டளைகள், அதாவது வழிமுறைகள், அது அவ்வளோ பவித்திரமா இருக்குது. அதனால அது பூத்த சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. அது 104வது பெயர். தங்களுடைய ஆத்மா பவித்திரமாக இருக்கிறது. எனவே தாங்கள் பூத்த ஆத்மா ரொம்ப பவித்திரம். இந்த பவித்திரம்ன்றதுக்கு பூத்த அப்படின்னு யூஸ் பண்றாங்க பாருங்க. அப்படி ஒரு வார்த்தை வரும்போது அது அந்த வார்த்தையை ஒட்டி என்னென்ன வார்த்தைகள்லாம் என்னென்ன பேர்லாம் வருதோ அதை அப்படியே சொல்றாங்க. பூத்த வாக்கு, பூத்த சாசன, பூத்த ஆத்மா, அப்படி பவித்திரமா இருக்கிறதால அது பூத்தாத்மா உங்க ஆத்மா. 105வது பெயர். சிறந்த ஜோதி ஸ்வரூபமாக இருக்கிறீர்கள். எனவே பரம ஜோதி என்று அழைக்கப்படுகிறீர்கள். இது 106வது பெயர். தர்மத்தின் தலைவராக இருக்கிறீர்கள். எனவே அக்ஷக அத்தியட்சக அப்படின்னா அந்த தலைவரை குறிக்கும், சபை தலைவரை குறிக்கிறது. அக்ஷக அப்படின்றது ஒரு தலைவர். தர்மத்துக்கே அத்தியட்சகவா இருக்கிறார் இவர். தர்மத்துக்கு அத்தியட்சவா தலைவரா இருக்கிறதால தர்மாத்தியட்சக அப்படின்னு பேரு. 107வது. புலன்களை வென்றவர்களில் சிரேஷ்டராக, அதாவது சிறந்தவராக இருக்கிறீர்கள். அதனால தமீஸ்வரர். தமம்ன்றது அடக்கிறது இல்லையா? தமீஸ்வரர், புலன்களை அடக்கிறதுல நீங்க ரொம்ப சிறந்தவராக இருக்கிறதால தமீஸ்வரர்னு அழைக்கிறாங்க உங்களை. 108வது பேரு. மோட்ச வடிவ லக்ஷ்மியின் அதிபதியாக இருக்கிறீர்கள். எனவே ஸ்ரீபதி என்று அழைக்கிறார்கள். ஸ்ரீன்றது லக்ஷ்மியை குறிக்கும் இல்லையா? லக்ஷ்மியை குறிக்கிறதுக்கு லக்ஷ்மியோட பதி. எந்த லட்சுமியோட பத்தியா அவர் இருக்க முடியும்? மோட்ச லட்சுமியோட பத்தி. அது 109வது பெயர். அஷ்டபிராதிகாரிய ஐஸ்வர்யத்துடன் இருக்கிறீர்கள். எனவே பகவான் என்று அழைக்கப்படுகிறீர்கள். அந்த பிராதிகாரி ஐஸ்வர்யத்தோட இருக்கிறதால பகவான் என்று அழைக்கப்படுகிறீர்கள். 110. அனைவரின் மூலமாக பூஜிக்கப்படுகிறீர்கள். எனவே அருகன் என்று அருகதை, அதாவது பூஜிக்கப்படுவது அருகதை. நம்ம எல்லா மந்திரத்திலும் சொல்லுவோம், ஓம் ரீம் அருகம், ஓம் ரீம் அருகம் ஸ்ரீ ஆதிநாத ஜினேந்திராய நமக, ஓம் ரீம் அருகம் சதுர்விம்சதி தந்திர பரமேஸ்வராய நமக, பரமேஸ்வரேபியோ நமக அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த அருகம் அப்படிங்கிறது அர்ச்சிக்க பூஜிக்க தகுதியானவர்ன்ற அர்த்தம். அதனால உங்களை அருகந்தர் தகுதியானவர். எதுக்கு தகுதியானவர்? எல்லாருக்கும் மோட்ச பாதையை தகுதியானவர், மோட்ச பாதையை கடைபிடிக்கிறதுக்கு தகுதியானவர், மோட்ச பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கு தகுதியானவர். எல்லாம் அந்த தகுதி, அருகதை, அந்த அருகதைன்றது குறிக்கிறது தான் அருகன் என்று அழைக்கப்படுகிறீர்கள். 111வது பேரு. கர்ம வடிவ தூசுகள் இல்லாமல் இருக்கிறீர்கள். எனவே ரஜானா தூசு, தும்பு தூசுலாம் ரஜம் அப்படின்வாங்க. அரஜானா அந்த தூசுலாம் இல்லாம இருக்கிறீங்க. என்ன மாதிரி தூசு இருக்கும்?
கர்ம வடிவ தூசுகள் அதெல்லாம் இல்லாம இருக்கிறதால அரஜா என்று அழைக்கப்படுகிறது. 112வது பெயர். தங்கள் மூலமாக பவ்ய ஜீவன்களின் கர்ம தூசிகள் தூரே தள்ளப்படுகின்றன. உங்களோட கர்ம தூசியை மட்டும் நீங்க விளக்கல, பவ்ய ஜீவன்களோட கர்ம தூசிகள்லாம் தூர தள்ளுறீங்க. அல்லது தாங்கள் ஞானாவரண தர்ஷனாவரண கர்மங்கள் இன்றி இருக்கிறீங்க. இல்லைன்னா உங்ககிட்ட இந்த ஞானாவரணம் தர்ஷனாவரணம்ன்ற அந்த கர்மங்கள்லாம் இல்லாம இருக்குது. எனவே விரஜாக ரஜாக, ரஜான மலம், ரஜாகன மலம் இல்லாமல் இருக்கிறது. 113வது நாமதேயம் என்று அழைக்கிறார்கள். மிகவும் பவித்திரமாக இருக்கிறீர்கள். எனவே சுச்சி, சுச்சின்னா என்ன, ரொம்ப தூய்மையா இருக்கிறது சுச்சி. அதனால ரொம்ப பவித்திரமா இருக்கிறீங்க, அதனால உங்களை சுச்சின்னு சொல்றாங்க. 114வது பெயர். தர்ம வடிவ தீர்த்தத்தை உருவாக்குபவராக இருக்கிறீர்கள். எனவே தீர்த்த கிருத்துன்னு செய்பவர், தீர்த்தத்தை உருவாக்குபவர், தர்ம வடிவ தீர்த்தத்தை உருவாக்கியவர் அப்படின்றதால தீர்த்த கிருத்து அப்படின்னு சொல்றாங்க. 115வது பேர். கேவல ஞானத்தோடு கூடியவராக இருக்கும் காரணத்தால் கேவலி என்று அழைக்கிறார்கள். கேவலின்னா கேவல ஞானத்தை உடையவர், கேவல ஞானத்தை அடைந்தவர்னு அர்த்தம். அதனால கேவலின்னு அழைக்கிறாங்க. 116வது பெயர். முடிவில்லாத திறமைகளுடன் கூடியவராக இருக்கும் காரணத்தால் ஈசான் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஈசான் அப்படின்ற எல்லையற்ற திறமைகள், எல்லையற்ற திறமைகளோட இருக்கிறதால ஈசானர். பூஜைக்கு தகுந்தவராக இருப்பதால் பூஜார்கக, பூஜைக்கு அருகதையானவர், அதுவும் ஒரு பேர், பூஜார்கக. 118வது பெயர். காத்தியா கர்மங்களை அழிய செய்ததால அல்லது முழுஞானம் அடைந்ததால தாங்கள் ஸ்நாத்தக என்று அழைக்கப்படுகிறீர்கள். ஸ்நாத்தக, ஸ்நாத்தக அப்படின்னா கர்மங்களை அழிச்சிட்டதால ஸ்நாத்தக என்று அதனால காத்தி கர்மங்களை அழிச்சிட்டு முழு ஞானம், அதாவது கேவல ஞானம் அடைஞ்சிட்டதால அவர் ஸ்நாத்தக என்று அழைக்கப்படுகிறார். தங்கள் உடல் மலமின்றி இருக்கிறது, அதாவது ஆத்மா ராக துவேஷம் முதலிய குற்றங்களில் இருந்து நீங்கி இருக்கிறது. எனவே தாங்கள் அமல என்று அழைக்கப்படுகிறீர்கள். அமல, விமல இது எல்லாமே அந்த மலம் இல்லாம இருக்கிறது. அமல. 120வது பெயர். தாங்கள் கேவல ஞான வடிவ அனந்த தீப்தி, தீப்தின பிரகாசம் அல்லது உடலின் அபரிமிதமான வலிமையை தாங்கி இருக்கிறீர்கள். பிரகாசத்தையும் குறிக்கும், அது வலிமையும் தாங்கி குறிக்கும். எனவே அனந்த தீப்தி என்று அழைக்கப்படுகிறீர்கள். எப்படி பாருங்க, அவருக்கு அனந்த தீப்தி, எல்லையில்லாத வலிமை, இல்லைன்னா எல்லையில்லாத பிரகாசத்தை உடையவர், தேஜஸ் உடையவர். அந்த அர்த்தத்துல அனந்த தீப்தி. 121வது பெயர். தங்களுடைய ஆத்மா ஞான ஸ்வரூபமாக இருக்கிறது. எனவே தாங்கள் ஞானாத்மா, ஆத்மா ஞானமாவே இருக்குது, ஞானமே ஆத்மாவா இருக்குது, அதனால ஞானாத்மாவாக இருக்கிறீர்கள். 122வது பெயர். தாங்களாகவே பிறவியில் விரக்தியுற்று மோட்ச மார்க்கத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் அல்லது தாங்கள் குருமார்களின் உதவிகள் இன்றிய அனைத்து பொருள்களின் ஞானத்தை அடைந்திருக்கிறீர்கள். எனவே ஸ்வயம்புத்த அப்படின்னு உங்களுக்கு நீங்களா, வேற யாரோட உபதேசமும் இல்லை, நீங்களே மோட்ச மார்க்கத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க, மோட்ச மார்க்கத்துல ஈடுபட்டு இருக்கீங்க, யாரோட உதவியும் இல்லாத ஞானத்தையும் அடைஞ்சிட்டீங்க, எல்லையில்லா ஞானத்தையும் அடைஞ்சிட்டீங்க. அதனால ஸ்வயம்புத்த என்று அழைக்கப்படுகிறது. 123வது பெயர். மொத்த மக்கள் சமூகத்தை காப்பவராக இருப்பதால் தாங்கள் பிரஜாபதி என்று அழைக்கப்படுகிறது. பிரஜைகளின் பதி, அதனால மொத்த மக்கள் சமூகத்தையும் காப்பவராக இருக்கிறதால பிரஜாபதி. 124வது பெயர். கர்ம வடிவ கட்டுகள் அற்று இருப்பதால் தங்களை முக்த என்று அழைக்கிறார். முக்தன விடுபட்டவர், கர்மன்ற கட்டுகள் இல்லாம விடுபட்டுட்டதால முக்தன்னு சொல்றாங்க. அது 125வது பெயர். அனந்த பலம் உடையவராக இருக்க காரணத்தால சக்த என்று அழைக்கிறார்கள். சக்தி உடையவர், சக்த என்று அழைக்கிறார். 126வது பெயர். வலி, உபசர்க்கம் முதலியவைகள் இல்லாமல் இருக்கிறீர்கள். எனவே நிராபாதா என்று அழைக்கிறார். பாதைகள், எந்த இடையூறுகள்லாம் பாதைகள் இல்லையா, நிராபாதா, பாதைகள் இல்லாமல் இருக்கிறது. அதனால இந்த வலி உபசர்க்கம்லாம் இல்லாம இருக்கிறதால நிராபாத்தான்னு சொல்றாங்க. 127வது பெயர். உடல் அல்லது மாயை அற்று இருப்பதால நிஷ்கல என்கிறார்கள். கலை அப்படின்னா உடல், நிஷ்கலன்னா உடல் இல்லாம இருக்குது. இது மாயையும் குறிக்குது, மாயை இல்லாம இருக்குது. உடல்லாம் ஒரு மாயை தானே, இந்த உயிருக்கு உடல்லாம் ஒரு மாயை தானே. இந்த ஜென்மத்துல இந்த உயிர் தரிச்சிருக்கிறதுக்கு இந்த உடலை உபயோகம் பண்ணிக்கிறது, அது மாயை தானே, உதறிட்டு தானே போகுது. அதனால அது மாயைன்றதுக்காக நிஷ்கல அப்படின்றான்.
நிஷ்கலன் பேர் 128வது பேர். மற்றும் 3 உலகங்களுக்கும் ஈஸ்வராக இருப்பதால் புவனேஸ்வர், புவனத்துக்கே திரிபுவனேஸ்வர், ஆனா புவனேஸ்வர் என்று அழைக்கிறார்கள். 129. தாங்கள் கர்ம வடிவ கருமை இல்லாமல், அந்த கருப்பு களங்கம், கர்ம வடிவ களங்கம் இல்லாமல் இருக்கிறீர்கள். அதனால் நிரஞ்சன், அஞ்சனம்னா மையி கருப்பு, நிரஞ்சன்னா அந்த கருமை இல்லாம இருக்கிறது, அந்த களங்கம் இல்லாம இருக்கிறது. அதனால 130 நிரஞ்சன, நிரஞ்சன் என்று அழைக்கிறார்கள். 130வது பெயர். உலகை பிரகாசிக்க வைப்பவராக இருக்கிறீர்கள். எனவே ஜெகத் ஜோதி, ஜகத்தே ஜோதி மயமா ஆக்கியிருக்கீங்க. அதனால ஜெகத் ஜோதி. 131. தங்கள் வச்சனம் சரியான பொருளுடன், பொருத்தமான பொருளுடன் இருக்கிறது, அல்லது முன்பின் விரோதம் இல்லாமல் இருக்கிறது. முன்னாடி கூறினது அப்புறம் சொல்லும்போது மாத்தி சொல்றது, இல்லைன்னா மாத்தி சொன்னது திருப்பி திருப்பி சொல்றது, திருத்தி சொல்றது, இதெல்லாம் கிடையாது. அதனால நிரோக்தோக்தி, உக்தி நிரோக்தோத்தி, உக்தின்னு சொல்றது, நிரோக்தோத்தி, உக்தோத்தின்னா திருப்பி சொல்றது, நிரோக்தோத்தினா இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்லாம இருக்கிறது, நிரோக்தோத்தி. 132வது பெயர். நிரோக்தோத்தி என்று அழைக்கப்படுகிறீர்கள். வியாதி இன்றி இருப்பதால் அனாமயக, அனாமயக அப்படின்னு அனாமயக, அமையன்னா அப்ப நோய் பொழுது, அனாமய என்று அழைக்கப்படுகிறது. 133வது பெயர். தங்களின் ஸ்திதி சலனமற்றிருக்கிறது, எனவே அச்சல ஸ்திதி என்று அழைக்கிறார்கள். ஸ்திதி எப்பவும் சலனம் இல்லாம இருக்குது, அதனால அச்சல, அச்சல சலன சலனம், அச்சலன சலனம் இல்லாம இருக்குது, அச்சல ஸ்திதி என்று அழைக்கிறார்கள். 134வது பெயர். நீங்கள் ஒருபொழுதும் மனக்கலக்கம், கோபம், ஆவேசம் போன்ற சஞ்சலத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். அதனால் நீங்கள் அக்ஷோபியக என்று அழைக்கப்படுகிறீர்கள். அக்ஷோபியக, இந்த மாதிரி கலக்கம், கோபம், ஆவேசம், இந்த மாதிரி சஞ்சலத்துக்கெல்லாம் இடமே கிடையாது. அச்சலஸ்திதின்னு சொன்னாங்களே, ஏறக்குறைய அதே அர்த்தம் தான் இதுவும். அக்ஷோபியக வேற பெயர், அக்ஷோபிய என்று அழைக்கப்படுகிறீர்கள். 135வது பெயர். நித்தியமாக இருப்பதால் கூடஸ்த என்று அழைக்கப்படுகிறீர்கள். கூடஸ்தன நித்தியமா எப்பவும் நிரந்தரமா இருக்கிறது. செல்லுதல் வருதல் ஆகியவை இல்லாமல் இருப்பதால் ஸ்தானு என்று அழைக்கிறார்கள். ஸ்தானு மால்யன்னு ஒரு சாமி கும்பிடுறாங்க பாருங்க, ஸ்தானுன்னா இதான் அர்த்தம், பிறப்பு இறப்பு, போறது வருதெல்லாம் இல்லாம இருக்கிறதால ஸ்தானுன்னு பேரு. அதை வச்சு அவங்க ஒரு சாமி உருவாக்கி வச்சிருக்காங்க, ஸ்தானு என்கிறார்கள். போறது வர்றதுலாம் இல்லைன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? பறக்கிறது இறக்கிறது அதெல்லாம் கிடையாது, முடிஞ்சிடுச்சு அவருக்கு எல்லாம், அதனால ஸ்தானுன்றாங்க. 137. அழிவு அற்று இருப்பதால் அக்ஷய என்கிறார்கள். க்ஷயம்னா அழிவுறது, அக்ஷயனா அழியாதது, அழிவில்லாத இருக்கிறதால அக்ஷயன்னு சொல்றாங்க. 138வது பெயர். தாங்கள் 3 உலகங்களில் உள்ள அனைவரையும் விட சிறந்தவர், எனவே அக்ரணி என்கிறார்கள். அக்ரணி, அக்ரணி. 139வது பேர். பவ்ய ஜீவ சமூகத்திற்கு மோட்சம் அடைய செய்யக்கூடியவராக இருப்பதால் நீங்கள் கிராமணி என்று அழைக்கப்படுகிறீர்கள். கிராமத்துல கிராமணின்னு ஒரு போஸ்ட் இருக்கும், அவங்க மக்களுக்கெல்லாம் சேவை செய்யறதுக்கு கிராமணி. அதான் இங்க பவ்ய ஜீவ சமூகத்தை மோட்சம் அடையத்துக்கு வழிகாட்டுறாரு இல்லையா, கூட உதவி பண்றாரு. அந்த மாதிரி இருக்கிறதால அவருக்கு கிராமணின்னு பேரு. 140வது பெயர். எல்லா ஜீவன்களுக்கும் இதமான பாதையை அடைய செய்கின்றீர்கள், அதனால் நேத்தா என்று அழைக்கப்படுகிறது. நேத்திரன் தலைவர், எல்லா ஜீவன்களுக்கும் இதமான பாதையை சொல்லி கொடுத்து கூட்டின்னு போறோம் யாரு? ஒரு தலைவன் தானே. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், யாரும் நேத்தானா அதன் தலைவன், நேதாஜி அப்படின்னு பேர் வச்சாங்க பாருங்க. நேதா அப்படின்னு பகவானுக்கு பேரு. 141வது பேரு. 12 அங்க வடிவ சாஸ்திரத்தை இயற்றக்கூடியவராக, படைக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள். எனவே பிரணேதா, பிரணேத்தம்னா இயற்றுதல், பிரணேதா அது எல்லாத்தையும் இயற்றுனீங்க, நீங்க தான் படைச்சிங்க. அந்த 12 அங்கம் துவாதசாங்கத்தை படைச்சதால நீங்க பிரணேதா என்று அழைக்கப்படுகிறீர்கள். 142வது நாமம். நியாய சாஸ்திரத்தை உபதேசம் செய்கின்றீர்கள், எனவே நியாய சாஸ்திர கிருத்து என்று அழைக்கப்படுகிறீர்கள். கிருத்துன்றது சொல்லியிருக்கிறேன் இல்லையா, செய்யறது. என்னத்தை செய்யறாரு? நியாய சாஸ்திரத்தை உபதேசம் பண்றாரு, அதான் செய்யறது, அதை உருவாக்குறது. சாஸ்திரத்தை இதுதான் அப்படின்னு உபதேசம் பண்ணி அதை உருவாக்கி வச்சிருக்காரு இல்லையா, அதனால நியாய சாஸ்திர கிருத்துன்னு பேரு. 143வது பெயர். நன்மையை உபதேசிக்கும் காரணத்தால் சாஸ்தா என்று அழைக்கிறார்கள். சாஸ்தா தெரியுதா நமக்கு? சாஸ்தான்ற அர்த்தம் என்னன்னு, நன்மையை உபதேசிக்கிறாரு. அவர் உபதேசிக்கிறதெல்லாம் நன்மை,
அதனால சாஸ்தா என்கிறார்கள். 144வது பெயர். உத்தம க்ஷமா முதலிய தர்மங்களின் தலைவராக இருக்கிறீர்கள். எனவே தர்மபதி, தர்மத்தோட பதி தலைவனா இருக்கிறீங்க. அதனால தர்மபதி என்று கூறுகிறார்கள். 145வது பெயர். தர்மத்துடன் கூடியவராக இருக்கிறீர்கள். எனவே தர்மிய, தர்மிய அப்படின்னா தர்மமே, தர்மத்தோட சேர்ந்து இருக்கிறீங்க. தர்மிய அப்படின்றாங்க. 146வது பெயர். தங்களுடைய ஆத்மா தர்ம வடிவு அல்லது தர்மத்தால் குறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தாங்கள் தர்மாத்மா என்று அழைக்கப்படுகிறீர்கள். தர்மாத்மா 147வது பெயர். மற்றும் தாங்கள் தர்ம வடிவ தீர்த்தத்தை செய்பவராக இருக்கிறீர்கள். எனவே தர்ம தீர்த்த கிருத்து என்று அழைக்கப்படுகிறீர்கள். 148வது பெயர். தர்ம தீர்த்தத்தை உருவாக்குபவர், தர்ம தீர்த்த கிருத்து என்று அழைக்கிறார்கள். தங்களுடைய கொடியில் விருஷ அதாவது விருஷபம் அதாவது எருது சின்னம் இருக்கிறது. அல்லது விருஷன தர்மம், அதனால தர்மம் தான் தங்களுக்கு கொடியாக இருக்கிறது. விருஷப அப்படின்னா எருது, விருஷ அப்படின்றது தர்மத்தை குறிக்கும். அதனால தர்மத்தான் தங்களுக்கு கொடியா இருக்கிறது. அல்லது தாங்கள் விருஷப சின்னத்தால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். அதனால விருஷத்வஜ, விருஷத்வஜ, விருஷபத்வஜ இல்ல, விருஷத்வஜ. விருஷத்வஜனா தர்ம கொடி. அது அதே நேரத்துல அது ரிஷபத்தையும் குறிக்கிறதால விருஷப சின்னத்தால நீங்க அடையாளப்படுத்தப்பட்டிருக்கீங்க. அந்த ரெண்டு பொருளையும் குறிக்கிற மாதிரி விருஷத்வஜ. 149வது பேரு. தாங்கள் விருஷ அதாவது தர்மத்தின் பதியாக இருக்கிறீர்கள். எனவே விருஷாதீஷ, அதீஷன்னா தலைவர், விருஷாதீஷன விருஷத்துக்கு அதீஷர். விருஷம்ன்றது தர்மம், தர்மத்துக்கு தலைவரா இருக்கிறீங்க. விருஷாதீஷ. 150வது பெயர். தாங்கள் தர்மத்தின் பதாகை சொரூபமாக இருக்கிறீர்கள். எனவே மக்கள் தங்களை விருஷகேத்து என்று அழைக்கிறார்கள். அந்த பதாகை எழுதி வச்சு காமிப்பாங்கல்ல, தர்மத்துக்கு அந்த மாதிரி பதாகை சொரூபமா இருக்கிறீர்கள். அதனால உங்களுக்கு விஷகேத்து அப்படின்றாங்க. 151வது பேரு. தாங்கள் கர்ம வடிவ எதிரிகளை அழித்து தர்ம வடிவ சாஸ்திரத்தை தரித்திருக்கிறீர்கள். எனவே தாங்கள் விஷாயுத தர்ம அஸ்திரம், விஷாயுத சஸ்திரத்தை, தர்ம வடிவ சாஸ்திரம்ன்றதான் இங்க சஸ்திரமா இருக்கு அவருக்கு. சாஸ்திரத்தை அந்த விஷாயுத தர்மத்தையே ஆயுதமா வச்சிருக்காரு, சஸ்திரமா வச்சிருக்காரு, சாஸ்திரமா வச்சிருக்கிறாரு அப்படி சொல்லலாம். 152வது நாமதேயம். தாங்கள் தர்ம வடிவாக இருக்கிறீர்கள். எனவே விருஷன்னு சொல்றாங்க. தர்மமே உங்க வடிவுல இருக்கு. அதனால விருஷ. 153வது பெயர். தர்மத்தின் சுவாமியாக இருக்கிறீர்கள். எனவே விருஷபதி, விருஷபதி. அதனால 150 தர்மத்தோட தலைவராக இருக்கிறதால விருஷபதி. 154வது பெயர். அனைத்து உயிரினங்களையும் பாதுகாத்து போஷிப்பவராக இருக்கிறீர்கள். எனவே பர்த்தா என்று அழைக்கிறார்கள். பர்த்தா அப்படின்னா கணவனை குறிக்கும் இல்லையா அந்த வார்த்தை. ஏன் குடும்ப தலைவனை குறிக்கும், குடும்பத்தை பாதுகாக்க. அது மாதிரி பகவான் எல்லா உயிரினங்களையும் பாதுகாக்கிறதால அவருக்கும் பர்த்தான்னு பேரு. 155வது நாமதேயம். விருஷப என்றால் எருதின் சின்னத்துடன் இருக்கிறார். எனவே விருஷபாங்க என்று பெயர் என்று அழைக்கிறார்கள். ரிஷபாங்க அப்படிங்கிறது எருது சின்னத்தோட இருக்கிறாரு அப்படிங்கிறதால 156வது பெயர். பரியாயங்களில் அதாவது பிறவிகளில் உத்தம தர்மத்தை செய்ததால் தான் தாங்கள் தீர்த்தங்கராக உற்பத்தியாகி இருக்கிறீர்கள். எத்தனையோ பரியாயங்கள் எடுத்து சும்மா சும்மா போயிட்டு வந்துட்டு இருந்தா இன்னைக்கு தீர்த்தங்கரா நீங்க ஆயிருக்க முடியாது. நீங்க அதுல தர்மத்தை கடைபிடிச்சிங்க, அதனாலதான் இன்னைக்கு தீர்த்தங்கரா ஆயிருக்கீங்க. எனவே விருஷோத்பவ, விருஷ உத்பவ, அந்த பவத்துல பவபவமா நீங்க அந்த தர்மத்தை கடைபிடிச்சுட்டே வந்திருக்கீங்க. அதனால உங்களை விருஷோத்பவ அப்படின்னு சொல்றாங்க. 157வது பேர். இந்த 5 வரியில 57 நாமதேயம் வந்துடுத்து பாருங்க, 5 வரிக்கு. விருஷவத்வஜோ விருஷாதீஷோ वृषकेतुर्वृषायुधः वृषो वृषपतिर्भर्ता वृषभाங்கோ वृषोद्भவக. இந்த 116வது வரையும் சேர்த்து படிச்சிருப்போம் போல இருக்கு. அதான்
हिरण्यनाभिर्भूतात्मा भूतभृद्भूतभावनः प्रभवो विभवो भास्वान् भवो भावो भवान्तकः हिरण्यगर्भः श्रीगर्भः प्रभूत विभवो भवः स्वयं प्रभु प्रभूतात्मा भूतनाथो जगत्पतिः सर्वादिः सर्वदिक् सार्वग सर्वज्ञः सर्वदर्शनः सर्वात्मा सर्वलोकेशः सर्ववित् सर्वलोकजित् युगदिः सुश्रुतः सुश्रुत्सुवाक् सूरिर्बहुश्रुतः विश्रुतो विश्वतः पातो विश्व विश्वशीर्षக சுச்சிஷ்டவாக. அழகிய அழகிய நாபி இருக்கும் காரணத்தால் ஹிரண்ய நாபி என்று அழைக்கிறார்கள். ஹிரண்ய நாபி, அவரோட நாபி அழகா இருக்கான், அதனால ஹிரண்ய நாபி. 158வது பெயர். தங்களுடைய ஆத்மா சத்திய வடிவாக இருக்கிறது, எனவே தாங்கள் பூத்தாத்மா என்று அழைக்கப்படுகிறது. சத்திய வடிவா இருக்குது தங்களோட ஆத்மா, அதனால பூத்தாத்மா என்று அழைக்கப்படுகிறீர்கள். 159வது பேர். தாங்கள் அனைத்து உயிரினங்களையும் காக்கின்றீர்கள், எனவே பண்டிதர்கள் தங்களை பூத்த புருத்து என்று அழைக்கிறார்கள். அந்த உயிர் எல்லாத்தையும் காப்பாத்துறாரு, புருத்து எல்லாத்தையும் காப்பாத்துறதால பூத்த புருத்து என்று அழைக்கிறார்கள். 160வது நாமதேயம். தங்களுடைய பாவனைகள் மிகவும் உத்தமமானதாக இருக்கின்றன, எனவே தாங்கள் பூத்த பாவன என்று அழைக்கப்படுகிறீர்கள். தாங்கள் மோட்சமடைவதற்கு காரணமாக 161வது பேர் பூத்த பாவனை. தாங்கள் மோட்சமடைவதற்கு காரணமாக இருக்கிறீர்கள், அல்லது தங்களுடைய பிறப்பு புகழப்படக்கூடியதாக இருக்கிறது, எனவே பிரபவ என்று அழைக்கிறார்கள். பிரபவன என்ன அர்த்தம்? புகழப்படக்கூடியதாக இருக்கிற ஜென்மத்தை உடையவராக இருக்கிறார். பிரபவ. 162வது பேர். பிறவியற்ற காரணத்தால் தாங்கள் விபவ பவ விபவ பவன பிறவி விபவன பிறவி அற்று இருக்கிறது, அதனால விபவ என்று அழைக்கப்படுகிறது. 163வது பெயர். பிரகாசமாக இருப்பதால் பாஸ்வான் என்று அழைக்கப்படுகிறீர்கள். பாஸ்வான் அப்படின்னா பிரகாசம். 164வது பேர். உட்பாதம் வியம் மற்றும் திரவிய வடிவத்தில் இருந்து எப்போதும் உற்பத்தியாகி கொண்டிருக்கிறீர்கள், எனவே பவ என்று அழைக்கப்படுகிறீர்கள். நிரந்தரமா இருக்கிறாரு, அதனால பவ அப்படின்னு அழைக்கிறாங்க. 165வது நாமதேவம். தங்களுடைய சைத்தன்ய வடிவ பாவத்திலேயே ஆழ்ந்திருக்கிறீர்கள், எனவே பாவ என்று அழைக்கப்படுகிறது. உங்களோட பாவத்திலே நீங்க ஆழ்ந்திருக்கிறீங்க, அந்த பாவம் சைத்தன்ய வடிவ பாவம், அதுலயே இருக்கிறதால பாவ என்று அழைக்கப்படுகிறீர்கள். மற்றும் பிறவி சுழற்சியை முடிவு கட்டி விட்டீர்கள், எனவே பவாந்தக பவத்தை அந்த பண்ணிட்டுங்க, அதனால பவாந்தக. 167வது நாமதேயம். தாங்கள் எப்பொழுது கர்ப்பத்தில் இருந்தீர்களோ அப்பொழுது பூமி தங்கமயமாகி விட்டது. அதாவது குபேரனை வச்சு தங்கத்தை சொரியிறாங்க இல்லையா கர்ப்பத்துல இருக்கும்போது, அதனால மற்றும் ஆகாயத்திலிருந்து தேவர்கள் கூட சொர்ண மழை பொழிந்தனர். ஏற்கனவே நீங்க கர்ப்பத்துல வந்ததும் பூமியே தங்கமயமாயிடுச்சான், 19வது ஆகாயத்திலிருந்து தேவர்கள் வந்து சொர்ண மழை பொழிஞ்சாங்களாம். எனவே தாங்கள் ஹிரண்ய கர்ப்பக, கர்ப்பத்தில் இருக்கும்போது தங்கமா பொழிஞ்சது பூமியில பூமியும் தங்கமயமா ஆயிடுச்சு, அதனால ஹிரண்ய கர்ப்பக. அப்படி ஹிரண்யம்னா தங்கம்னு அர்த்தம், கோல்டு. 168வது நாமதேயம். தங்களுடைய அந்தரங்கத்தில் அனந்த சதுஷ்டய வடிவ லக்ஷ்மி பிரகாசமாக இருக்கிறாள், எனவே தாங்கள் ஸ்ரீகர்ப்பக ஸ்ரீகர்ப்ப என்று அழைக்கப்படும். ஸ்ரீகர்ப்ப அதாவது அனந்த சதுஷ்டய வடிவ லக்ஷ்மியே இருக்கிறாங்களாம், அதனால ஸ்ரீகர்ப்ப அப்படின்னு பேர். 169. தங்களுடைய வைபவம் மிகப்பெரியதாக இருக்கிறது, எனவே தாங்கள் பிரபூத்த விபவ என்று அழைக்கப்படுகிறீர்கள். ரொம்ப வைபவமா இருக்கீங்க, அந்த வைபவத்தை சொல்லவே முடியாது, அவ்வளோ அதிகமா இருக்குது, அதனால பிரபூத்தமா இருக்குது, பிரபூத்தமா இருக்குது, ரொம்ப அதிகமா இருக்குது. விபவ அந்த வைபவம் என்று அழைக்கப்படுகிறீர்கள். பிறப்பு இல்லாமல் 170வது நாமதேயம். அது பிறப்பு இல்லாமல் போன காரணத்தால் அபவ என்று அழைக்கப்படும். விபவன்னு வந்தது பிறப்பு இல்லாததுக்கு, அபவன்னு சொல்றாங்க. விபவன்றது வைபவத்தையும் குறிக்கும், அதனால விபவ. 171வது நாமதேயம். தங்களுடைய வைபவம் மிகப்பெரியதாக இருக்கிறது, எனவே தாங்கள் பிரபூத்த விபவ என்று அழைக்கப்படுகிறீர்கள். தங்களுடைய வைபவம் மிகப்பெரியதாக இருக்கிறது, அதனால பிரபூத்த விபவ என்று அழைக்கப்படுகிறீர்கள். பிறப்பு இல்லாமல் போன காரணத்தால் அபவ என்று அழைக்கப்படுகிறது. விபவன்றது வைபவத்தையும் குறிக்கும், அதனால
பிரபூத்த விபவன்னு சொல்றாங்க. இங்க அபவன்றாங்க. பிறப்பில்லாத காரணத்தால அபவன்னு சொல்றாங்க. எப்படி ஒரு ஒரு வார்த்தை மாற்றத்தால ஒவ்வொரு அர்த்தம் மாறுது பாருங்க. அபவன்னு சொல்றாங்க. 171வது நாமதேயம். தாங்கள் சுயமாகவே திறன் மிகுந்தவரானதால் ஸ்வயம் பிரபு என்று கூறுகிறார்கள். ஸ்வயம் புத்த அப்படிலாம் வந்தது இல்லையா? இது ஸ்வயம் பிரபு, பிரபுவா இருக்கிறாரு, சுயமாவே திறமையா இருக்கிறார். அதனால ஸ்வயம் பிரபு அப்படின்றாங்க. 172 கேவல ஞானத்தின் நோக்கில் தங்களுடைய ஆத்மா எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறது. எனவே தாங்கள் பிரபு தாத்மா என்று அழைக்கப்படுகிறீர்கள். எல்லா இடத்துலயும் அந்த கேவல ஞான டைம்ல அந்த ஆத்மா விரிவடையுது இல்ல, அப்ப எல்லா இடத்துலயும் அப்படியே வியாபிக்குது இல்ல, அதனால அவருக்கு பிரபு தாத்மான்னு பேரு. மொத்த உயிரினங்களுக்கும் சுவாமியாக இருப்பதால் பூத நாத்த என்று கூறுகிறார்கள். பூத்தன்றது பிறவி உயிர்கள். அந்த எல்லா உயிர்களுக்கும் சுவாமியா இருக்கிறதால, நாதனாக இருப்பதால பூத நாத்தன்னு சொல்றாங்க. 174வது பேர். மற்றும் 3 உலகங்களுக்கும் சுவாமியாக இருப்பதால் ஜகத் பிரபு என்று அழைக்கப்படுகிறீர்கள். 175வது பேரு ஜகத் பிரபு. அனைவரையும் விட மிக முக்கியமானவரான காரணத்தால் சர்வாதி, சர்வ ஆதி, எல்லாரை விட முக்கியமானவர், அதனால சர்வாத்தின்னு சொல்றாங்க. அனைத்து பொருட்களையும் பார்க்க முடியறதால, பார்க்கும் திறன் இருக்கும் காரணத்தால் சர்வ திருக்கு என்கிறார்கள். திருக்குன்றது பார்க்கிறது. சர்வ திருக்குன்னா அனைத்தையும் பார்க்கக்கூடியவர். கேவல ஞானம் இருக்குது, முக்காலத்திலையும் 3 உலகத்திலையும் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அதனால சர்வ திருக்கு அவர். 177வது நாமதேயம். அனைவருக்கும் ஹிதத்தை, ஹிதம் நன்மை செய்வதால் சார்வ என்கிறார்கள். சார்வன ஹிதம், எல்லாருக்கும் சார்வ, எல்லாருக்கும் ஹிதம் கொடுக்கறதால சார்வ என்கிறார்கள். 178வது நாமம். அனைத்து பதார்த்தங்களையும் அறிந்திருக்கிறீர்கள். எனவே சர்வக்ஞ, அக்ஞா அப்படின்றது அறிஞர், சர்வக்ஞ அனைத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். 179வது நாமதேயம் சர்வக்ஞ. தங்களுடைய தரிசனம், அதாவது சமயத்துவம் அல்லது கேவல தரிசனம் முதலான நிலையை அடைந்திருக்கிறது. உங்களோட தரிசனம் சமயத்துவம் அடைஞ்சிச்சு, கேவல தரிசனத்தை அடைஞ்சிடுச்சு. எனவே தாங்கள் சர்வ தர்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டீங்க நீங்க, அதனால சர்வ தர்ஷன். தர்சனம் அப்படின்றது பார்வை, உங்களால எல்லாத்தையும் பார்க்க முடியும். நீங்க எல்லாத்தையும் தரிசனம் பண்றீங்க, எல்லாத்தையும் பாக்குறீங்க. சர்வ தர்ஷன். 180வது நாமதேயம். தாங்கள் அனைவருக்கும் நன்மையை விரும்புகிறீர்கள். அனைவரையும் தங்களுக்கு சமானமாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லது உலகின் அனைத்து பொருட்களும் தங்களுடைய ஆத்மாவில் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே தாங்கள் சர்வாத்மா என்று அழைக்கப்படுகிறீர்கள். எல்லாமே உங்களோட ஆத்மாவில பிரதிபலிக்குது, கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்குது. எல்லாருக்கும் நன்மையை பண்றீங்க, எல்லாரையும் சமானமா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால சர்வாத்மா அப்படின்னு பேர் உங்களுக்கு. அனைத்து உலகிற்கும் சுவாமியாக இருக்கிறீர்கள். எனவே சர்வ லோகேஷக, லோகத்திற்கு ஈசக, சர்வலோகத்துக்கு எல்லா லோகத்துக்கும் நீங்க தான் ஈசர், ஈசன். 182வது நாமதேயம். அனைத்து பொருட்களையும் அறிந்திருக்கிறீர்கள். எனவே சர்வ வித்து, எல்லாத்துலயும் எல்லா வித்தையும் தெரியுது உங்களுக்கு. எல்லா பொருளையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, எல்லாத்துலயும் ஞானியா இருக்கிறீங்க. அதனால சர்வ வித்து. 183வது நாமதேயம். மற்றும் மொத்த உலகங்களையும் வென்றவராக இருக்கிறீர்கள். அனைவரையும் விட மிக உயர்ந்தவராக இருக்கிறீர்கள். எனவே சர்வ லோக ஜித்து, ஜித்து ஒரு பெரிய ஜித்துப்பா அப்படின்றாங்க பாருங்க. ஜித்து எல்லாத்தையும் ஜெயிச்சவர், எல்லாத்தையும் அறிஞ்சவர், எல்லாத்த விட ரொம்ப சிறந்தவர். அதனால சர்வ லோக ஜித்து. 184வது நாமதேயம். தங்களின் மோட்ச வடிவ கதி மிகவும் அழகாக இருக்கிறது. மோட்சத்துக்கு போற அந்த செல்கை அவ்வளோ அழகா இருக்குது. தங்களின் ஞானம் மிகவும் உத்தமமாக இருக்கிறது. எனவே தாங்கள் சுகதி என்று அழைக்கப்படுகிறது. சுகதி, சுகதி பிராப்தி அப்படின்றாங்க. சுகதி, சுகதின்னா அவரோட கதி, கத்தின்றது செல்லுதல், மோட்சத்துக்கு செல்றாரு இல்ல, அது அவ்வளோ அழகா இருக்குதான். அதனால அவருக்கு சுகத்தின் பேரு. 185. மிகவும் பிரசித்தி பெற்றவராக இருக்கிறீர்கள் அல்லது சிறந்த சாஸ்திரங்களை தரித்திருக்கிறீர்கள். எனவே சுஸ்ருதக, ஸ்ருதக, ஸ்ருதம்ன்றது நான் சாஸ்திரங்கள், சுஸ்ருத சிறந்த சாஸ்திரங்கள், அதனால சுஸ்ருதகன்னு பேரு. 186வது பேர். தங்களுடைய வச்சனம் மிக உத்தமமாக வெளிப்படுகிறது. எனவே சுவாக்கு, சூன்றது அந்த மங்களமா சொல்றது, வாக்குன்றது வச்சனம்,
சுவாக்குன்னு கூப்பிடுறாங்க. 187வது நாமதேயம். அனைவருக்கும் குருவாக இருக்கிறீர்கள் அல்லது அனைத்து வித்தைகளையும் அடைந்திருக்கிறீர்கள், எனவே சூரி என்று கூறுகிறார்கள். நீ பெரிய சூரி தான் போ அப்படின்னு சொல்றேன் பார்த்தீங்களா. சூரியனா என்ன பாருங்க, அனைத்து வித்தையிலும் அடைந்தவர், இல்லைன்னா அனைவருக்கும் குருவா இருக்கிறது, அதான் சூரி. அந்த பேரையும் வச்சு உங்களை கூப்பிடுறாங்க. 189வது நாமதேயம். அநேக சாஸ்திரங்களில் பாண்டித்யம் பெற்றவராக இருக்கிறீர்கள், எனவே பகுஸ்ருதக என்று அழைக்கப்படுகிறீர்கள். பகுன நிறைய, நிறைய ஸ்ருதம், நிறைய சாஸ்திரங்கள்ல உங்களுக்கு பாண்டித்யம் இருக்கு, அதனால பகுஸ்ருத என்று கூறப்படுகிறீர்கள். 190வது பேர். மிகவும் பிரசித்தமாக இருக்கிறீர்கள் அல்லது கேவல ஞானம் அடைந்த காரணத்தால் தங்களுடைய சயோப சமிக்க ஸ்ருத ஞானம் அழிந்து விட்டது, எனவே தாங்கள் விஸ்ருத என்று அழைக்கப்படுகிறீர்கள். சயோப சமம் கிடையாது இனிமேல் அவருக்கு, சாய்கம் இல்ல, ஸ்ருத ஞானம்லாம் நல்லா வந்துருச்சு அவருக்கு. அதனால விஸ்ருத அப்படியே விரிவாயிடுச்சு அவரோட ஸ்ருத ஞானம். அதனால விஸ்ருத 191வது நாமதேயம். தங்களுடைய நகல்கள், அதாவது சஞ்சாரம் ஒவ்வொரு பொருளிலும் நடைபெறுகிறது அல்லது தங்களுடைய கேவல ஞான வடிவ கிரணங்கள் உலகின் எல்லா பக்கங்களிலும் பரவி இருக்கிறது, எனவே தாங்கள் விஸ்வத்தக பாதக எனப்படுகிறீர்கள். விஸ்வத எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா இடத்துலயும் பாதத்தை வச்சவர் அப்படின்ற மாதிரி விஸ்வத்தக பாத என்று அழைக்கப்படுகிறீர்கள். 192வது நாமதேயம். உலகின் சிகரத்தில் வீற்றிருக்கிறீர்கள், எனவே விஸ்வ சீர்ஷக என்று அழைக்கப்படுகிறது. சீர்ஷ அப்படின்னு சொன்னா தலையங்கம்னு அர்த்தம். இங்க சீர்ஷ அப்படின்றது சிகரம்னு அர்த்தம். விஸ்வ சீர்ஷகம் உலகத்துல, உலகத்துக்கே சிகரம், அந்த சிகரத்துல இருக்கிறீங்க நீங்க, அதனால விஸ்வசீர்ஷன்னு சொல்றாங்க. 193வது நாமதேயம். மற்றும் தங்களுடைய ஸ்ரவண சக்தி, கேட்பு திறன் மிகவும் பவித்திரமாக இருக்கிறது, அதனால உங்களுக்கு சுசிஸ்ரவா, ஸ்ரவா சுசிஸ்ரவா என்று அழைக்கப்படுகிறார். உங்க சிரவண சக்தி கேட்குறீங்கல்ல, அந்த கேட்பு தன்மை ரொம்ப பவித்திரமா இருக்குதான், தூய்மையா இருக்குது. அதனால சுஷி ஸ்ரவா, சுச்சின்றது தூய்மை இல்லையா, ஸ்ரவணம், சுஷி ஸ்ரவணம் தான் சுஷி ஸ்ரவா அப்படின்றாங்க. 194வது நாமதேயம். இதுல இன்னும் ஒரு 6 நாமதேயம் படிச்சா 200 முடிச்சிடலாம். அது வரைக்கும் முடிச்சிடுறேன். என்ன, இன்னும் ஒரு வரி படிச்சிடலாம். சகஸ்ர சீர்ஷக क्षेत्रज्ञः सहस्राक्षः सहस्रपात् भूतभव्य भवद्भर्ता विश्वविद्या महेश्वरः इति दिव्यादिशतम्. அனந்த சுகம் இருப்பதால் சகஸ்ர சீர்ஷக என்று கூறுகிறார்கள். அனந்த சுகம், அதாவது சீர்ஷன்றது சிகரம் இல்லையா, சுகத்தோட சிகரத்துல இருக்கிறாரு, அதனால சகஸ்ர சீர்ஷக அப்படின்றாங்க. மிந்திலாம் ஏதாவது அதிகமா இருக்கணும்னு சொல்லணும்னா சகஸ்ரம் சொல்லுவாங்க. 1000 அப்படின்றத அப்பெல்லாம் பெரிய எண்ணிக்கையா சொல்றதுக்காக அந்த 1000 சொல்றது சகஸ்ர சீர்ஷக. அதனாலதான் 1008 நாமம். அவருக்கு எவ்வளவு நாமம் இருக்குது. 1008 சொன்னா வெறும் 1008 எண்ணிக்கை கிடையாது, நிறைய இருக்குதுன்ற அர்த்தம். நிறைய இருக்குதுன்னு சொல்றதுதான் அந்த சகஸ்ரன்ற வார்த்தையை சொல்றாங்க. சகஸ்ர சீர்ஷக அனந்த சுகம், எல்லை இல்லாத சுகம் இருக்கிறதால சகஸ்ர சீர்ஷகன்றாங்க. 195வது நாமம். க்ஷேத்திரம், அதாவது ஆத்மாவை அறிந்ததால் க்ஷேத்ரஜக, அதாவது க்ஷேத்திரம் ஆத்மா எங்க இருக்கு, அது அது அதனோட இருப்பிடம் அது எங்க, அந்த க்ஷேத்திரத்தை அறிஞ்சதால, அந்த க்ஷேத்திரம் தான் ஆத்மா இல்லையா, அது இருக்கிற இடம், அதன் அறிஞ்சதால க்ஷேத்ரஜக, அக்ஞக க்ஷேத்ரஜ, ஞக க்ஷேத்ரஜ, க்ஷேத்திரத்தை அறிந்தவர் க்ஷேத்ரஜக. 196வது நாமம். அனந்த பொருள்களை அறிந்திருக்கிறீர்கள், எனவே சகஸ்திராட்சக. பாருங்க, சகஸ்ரம் போது 1000, வெறும் 1000 இல்ல, அனந்தன்றதை குறிக்கிறதுக்கு தான் 1000 சொல்றாங்க. சகஸ்திராட்சக, எல்லா அனந்த பொருள்களை அறிந்திருக்கிறீர்கள், அதனால உங்களுக்கு சகஸ்திராட்சகன்னு ஒரு பேர் இருக்குது. 197வது பேர். அனந்த பலத்தை தரித்திருப்பதால் சகஸ்திரபாத், அனந்த பலம் அது இருக்கிறதால சகஸ்திரபாத் அப்படின்னு சொல்றாங்க. 198வது நாமதேயம். எதிர்காலம் மற்றும் நிகழ்காலத்தின் சுவாமியாக இருக்கிறீர்கள், எனவே பூத்த பவ்ய பவத் பர்த்தா, பூத பவம் பவ்ய, பவ்யன்றது பவிஷ்ய, பவிஷ்ய பவம், இந்த ரெண்டுத்துக்கும் பர்த்தாவா இருக்கிறீங்க, சுவாமியா இருக்கிறீங்க, அதனால பூத்த பவ்ய பவத் பர்த்தா அப்படின்றாங்க. 199வது நாமதேயம்.
அனைத்து வித்தியைகளுக்கும் பிரதான தலைவராக இருக்கிறீர்கள். எனவே விஸ்வ வித்யா மகேஸ்வரக அப்படின்றாங்க. விஸ்வ வித்யா மகேஸ்வரக, விஸ்வம்னா உலகம், உலகத்துல இருக்கிற எல்லா வித்யாவுக்கும் மகேஸ்வரனா ஈஸ்வரனா இருக்கிறீங்க என்று அழைக்கிறார்கள். இவை திவ்யா முதலிய 100 பெயர்கள். 101வது நாமதேயம் வந்து திவ்யான்னு வந்தது இல்லையா? அந்த திவ்யாவிலிருந்து இந்த விஸ்வ வித்யா மகேஸ்வரக வரைக்கும் 100 நாமதேயம் இருக்குது. இது வரைக்கும் 200 நாமதேயம் படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். நாளைக்கு நாளைக்கு இந்த கிளாஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து நாளைக்கு பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஆண்டி, ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க ஒவ்வொன்றும் அதை எனக்கு பிரிச்சு அதனோட மீனிங் சொன்னது நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால, அப்படியே அதனோட மீனிங் இல்லாம இது சு அப்படின்றப்ப இதெல்லாம் என்ன மீனிங் அப்படின்றப்ப நல்லா புரிஞ்சுது. நல்லா புரிஞ்சுது பகவானுடைய எண்ணங்கள் கேட்கறதுக்கு. அதோட வந்து அந்த சகஸ்ரன்றதுக்கு இன்னைக்குதான் அது புரிஞ்சுது. சகஸ்ர நம்ம 1000 பட் அது அனந்தம்ன்றது அந்த நல்ல, அதாவது இப்பெல்லாம் லட்சம் 10 லட்சம் கோடி அது இதுன்றது சகஜமா உபயோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்பெல்லாம் சின்னது அந்த 1 ரூபாய் 2 ரூபாய் காலம் இருந்த போது 1 பைசா 2 பைசா காலம் எல்லாம் இருந்த காலத்துல நம்ம பெரிய அமௌண்டா 10 ரூபாவை பெரிய அமௌண்டா சொல்லுவோம், சரியா? அப்ப 10 ரூபாய் 100 ரூபாய்ன்றதுலாம் பெருசா இருக்கும்போது 1000ன்றது ரொம்ப பெருசு. அந்த கணக்குலதான் அது வருது. நம்ம காலத்துல அப்படி இருந்திருக்குது. இது காலகாலத்துக்கு முன்னாடி. அப்ப சகஸ்ரன்றதுக்கு எவ்வளவு மதிப்பு வச்சிருப்பாங்க பாருங்க. அப்படி நம்ம யோசிக்கணும். அதான் 1008ன்றது இது கவுண்ட் கிடையாது, நிறைய இருக்கு. அதுல நிறைய கொஞ்சம் மட்டும் கொடுக்குறாங்க. அதான் சௌதர்மணி சொல்லிட்டாரு, அது முடியே கிடையாது, அதனால வெறும் 1008 பேரை மட்டும் சொல்றேன்னு சொல்லிட்டாரு. சொல்லுங்கப்பா, அப்பா இதை சொல்றாங்க. சொல்லுங்கண்ணா, ரொம்ப நாள் கழிச்சு உங்க குரல் கேக்குறேண்ணா. நான் சொல்ல நினைச்சதே பிரபா சொல்லிட்டேன். அதான் சகஸ்ரநாமம் நம்ம சொல்றோம். சகஸ்ரன்றது 1000 வந்து இல்ல, அது நிறைய. அதுல நான் ஒரு 1000 சொல்றேன் அப்படிங்கிற மாதிரிதான். ஏன் உங்களுக்கு ஏதோ எக்கோ ஆகுதுண்ணா நீங்க பேசுறது? மத்தவங்களுக்கு நல்லா கேக்குதா? ஸ்பீக்கர்ல ப்ளூடூத்ல போட்டிருப்பாங்க, அதனால. சரிங்கண்ணா, சரி, தேங்க்யூண்ணா. நல்லா இருந்துட்டோம்ல, ரொம்ப நல்லா இருந்தது. 2 சதம் முடிச்சிட்டீங்க, சமாதமா இருந்தது. நான் அதோட புக்கை வச்சுட்டு பார்த்துட்டு வரேன். பாட்டு புக் இருக்கு எனக்கு, அதை வச்சு நான் பார்த்துட்டு வரேன். முதல்ல ஜி கொடுத்தாங்க, நம்ம பிரம்சார் ஜி கொடுத்தாங்க முதல்ல ஹிந்தியில பேப்பரு. அதை வந்து நான் வீட்டுல கொடுத்து அந்த தமிழ்ல எழுத சொன்னேன். அதே தமிழ் வேர்டு, அவ்வளவுதான். தமிழ் வேர்டு எழுத சொன்னேன். அதை வச்சிருக்கேன். அதை வச்சுக்கிட்டு இப்ப ஃபாலோ பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூண்ணா. அதுக்குதான் நான் அந்த சகஸ்ரநாமம் புக்கு இருந்தா வச்சுன்னு பாத்தீங்கன்னா புரியும் நல்லான்னு சொன்னேன். ஹிந்தி புக் ஒன்றும் நீங்க சொல்ற அர்த்தம் அப்படியே இந்த ஒரு லைன் வருது இல்ல, ஒவ்வொரு லைன் ஒரு லைன் அதுவும் இருக்கு. சாட்சியா இருக்காங்க, அப்பா சாட்சியா இருக்காங்க. சரிங்கண்ணா, தேங்க்யூண்ணா. தேங்க்யூம்மா. நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு 155 நாமதேயம் பார்த்தோம். வார்த்தை சிலதெல்லாம் மீனிங் நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு, விஸ்வனா என்ன, உலகம், அந்த மாதிரி நிறைய இதுக்கு அது திரும்ப வருதுனால அது கொஞ்சம் மைண்ட்ல வருது. வேற எங்க கூட இந்த வார்த்தை வரப்ப நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மீனிங் புரியறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய வார்த்தைகள் இதுல. அது அந்த வார்த்தைகள் தெரிஞ்சதாலதான் இது சொல்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. அதை எழுதும் போதும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி எழுதுனேன் நானு. சொல்லும் போதும் அவ்வளோ நல்லா இருக்கு. அத சொல்லும் போது நீங்க பிரிச்சு சொன்னதா எனக்கு ரொம்ப அது மீனிங் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் வசதியா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருக்கு. தேங்க்யூமா, தேங்க்யூ ஃபார் தி ரிவ்யூமா. தேங்க்யூ. ஃபீட்பேக். ஓகே, நாளைக்கு பார்க்கலாமா? நாளைக்கு 2 நாள் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு ஏறக்குறைய 200 நாமதேயம் வந்துடுது இல்லையா? ஒரு 500க்குள்ள முடிச்சோம்னா ஒரு அளவு போகும். அடுத்த வாரம் பாத்துக்கலாம். அப்படி. ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூமா, தேங்க்யூ. ஓகே.